நம்ம முழங்கால் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே சின்ன பசங்க இருக்காங்களா, இந்த சின்ன பசங்க இப்போ நான் ஆக்சுவலாக வீடியோ இருக்க வந்தேன். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணீங்க? போல் பிரியான் ஜம்ப் பண்ணு. எல்லாருமே சின்ன வயசுல விளையாண்டுருப்போம். எந்த கட்டத்துக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதை விட்டுட்டோம், இந்த சார் சொன்ன மாதிரி சம்பாதிக்க ஓட ஆரம்பி சிந்திக்க வேண்டிய படிக்க அப்படியே படிப்பு அப்படி போய் ஓட ஆரம்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டோம். பாப்பா நீ ஜம்ப் பண்ணு. சூப்பர். மேலவா ரைட். நான் இந்த கோடு கிளிக்கிறேன். இந்த கோடுக்கு எந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறியா? ரைட். ஏன்னா அங்கேயே ஜம்ப் பண்ணு ஈஸி. அங்கே ஜம்ப் பண்ணு. சூப்பர் தான். நீ ஜம்ப் பண்ணு. சூப்பர். உன் பேர் என்ன பேரு? ஜஸ்வின் குமார். தம்பி ஜம்ப் பண்ண. நீ இங்கே வா. ஜம்ப் பண்ணு. சூப்பரா கைவிடுறா. ஜம்ப் பண்ணிட்டான்டா. சூப்பரா. போதும் இரு. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறவங்க 35 வயசுக்கு மேலே இப்போ அதிகமாக சுகரும் நீப்பு இருந்தால் எல்லாருக்குமே வருது. உண்மைதானே சார்? எல்லாருக்கும் மிரட்டுறது சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீப்பு எல்லாருக்கும் வந்துடுது. பணக்காரனுக்கு வருது, ஏழைக்கு வருது. என்னன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி சிட்டப்ஸ் ஏற்கனவே போய் நானும் ஒரு வீடியோ போட்டோம். சிட்டப்ஸ் வந்து யார் அது ஃபாஸ்ட்டாக பண்ணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் குத்த வச்சு ஒரு 10 வாட்டி வந்திருக்கணும் ரெகுலராக. அதுவுமே இல்லாமல் போச்சு. அதே மாதிரி இந்த நீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். WW பார்த்துருக்கீங்களா சார்? WW வந்துட்டு அவங்க இன்றைக்கி மேலேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க, எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணுறாங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது பெரியவங்க என்ன பண்ணலான்னா, டெய்லி சிட்டர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஜம்பிங் ஸ்குவாடு சும்மா கொஞ்சமாக உட்காந்துட்டு அப்புறம் நல்லா உட்காரலாம். அப்புறம் நல்லா உட்காந்துருக்கலாம். இது பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலான்னா, திடீர்னு பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்பில் ஏறி அங்கேருந்து ஜம்ப் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணலாம். இது ரெகுலராக பண்ணும்போது என்ன ஆகுனா, நீ அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகல, நம்ம டோட்டல் வெயிட் தாங்குது. சாப்பாடு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதே நேரத்தில் நீ அங்கிள் ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கவா? ஃபர்ஸ்ட் நீ ஜம்ப் பண்ணு. ரைட். சூப்பர். நீ போக தம்பி. சூப்பர். நீங்க போங்க. இவங்க அசால்ட்டாக பண்ணிடுவாங்க. நம்ம திடீர்னு பண்ணும்போது கண்டிப்பான முறையில் ஜவ்வு கிழிஞ்சிடும். தண்ணியில் குதிச்சிடலாம். ஆனால் இது பண்ணும்போது கண்டிப்பாக குதிச்சிடும். அதுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ். அப்போது சேஃப்டி என்ன செய்யணும்னா, அப்படி வெயிட் அதில் தாங்கி அப்படி உட்காந்து அப்படி எழுந்திரிக்கணும். நச்சு நின்றுட்டோம்னா கண்டிப்பாக அதில் அடி வாங்கிடும். அப்படி முன்னாடி குனிஞ்சு அப்படி எழுந்திரிச்சிட்டோம்னா சேஃப்டியாக இருக்கும். தென் வந்து நீ நல்லாயிருக்கும். உண்மை தானே? இது யாராவது பண்ணுறாங்களா? இதை போய் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கிற சூச்சம் என்னன்னா, நீ வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ரொம்ப வேணாம், இவ்வளோ ஹைட் விட வேணாம். சின்ன ஹைட்டு இந்த இவ்வளோ வச்சு எவ்வளோ போகும்? ஒரு அடி டெய்லி 10 வாட்டி. தம்பி ஜம்ப் பண்ணு. சூப்பர். பார்த்துடா இப்படி சுற்றி வரா. ஜம்ப் பண்ணுறா. ரைட். இப்போ அந்த கோட்டை விட்டு கொஞ்சம் தாடி தவு. சூப்பர். அங்கே ஜம்ப் பண்ணிட்டான்டா. பாப்பா நீ அதை டச் பண்ணு. அவன் அங்கே ஜம்ப் பண்ணிக்கான் பாரு. அங்கே டச் பண்ணு. இப்படியே அங்கே கோடி விடுறான். அங்கே பாப்பா இறங்கி நீ கோடிக்கிளி அந்த இடத்துல இறங்க. அந்த இடத்துல கோடிக்கிளி. ஒன்னையோட தம்பி சின்ன பையன் இதெல்லாம் ட்ரை பண்ணாரு. அங்கே தான் அந்த கோடியில் இந்த கோடை அழிச்சிரு. இந்த கோடை அழிச்சிடறா. இதை அழிச்சிடறா. உன் பேர் என்ன சொன்ன? ஜஸ்வின் குமார். அங்கே ஜம்ப் பண்ணு. அந்த கோடை ட்ரை பண்ணு. எப்படினாலும் ஜம்ப் பண்ணு. அதான் கூலி மங்கிள் பண்ண மாதிரி அந்த மாதிரி உட்காரணும். அப்படி உட்காரு. நீங்க வாங்க. ஜம்ப் பண்ணிட்டாண்டா. அவ்வளோதான் ஜம்ப் பண்ணிட்டாண்டா. நீ ட்ரை பண்ணு. சூப்பர். நீ அவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ தூரம் போயிடுவேடா. என்னடா சொல்கிறேன்? உட்காந்து எழுந்திரிக்கணும் தானே? உட்காருங்க. அப்படி உட்காரணும். அதான் சேஃப்டி. அவ்வளோதான். பார்த்து உட்காரு. நீ உட்கார மாட்டேன்ற. இப்படி ஜம்ப் பண்ணி உட்காரு. நீ அப்படியே நிற்கிற. ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணுங்க. போதும். நீ கைவிடு. தவிர அப்பா ட்ரை பண்றாரு. இன்னும் உட்காரணும் சார். இன்னும் கொஞ்சம் உட்காரணும். பாத்துரா. ஏன்னா திடீர்னு பண்ணும்போது நீங்க சின்ன மைனூட்டான என்ன சொல்றது கிராக்கு என்னாச்சு அந்த ஜவ்வுல கிளியருது. இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதெல்லாம் வார்ம் அப் பண்ணிக்கணும். நீ வார்ம் அப் பண்ணிட்டீங்கல்ல, சிட்டப்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பண்ணு சார். இல்லை சார், ஃபர்ஸ்ட் இங்கே வரல.
அதான் பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஹைட்டு நான் சொல்லவே இல்லை, இவ்வளோ ஹைட் இல்லை, சின்ன பசங்க ஓகே. நான் சொல்றது சின்ன ஒரு அடியில் ஃபர்ஸ்ட் அங்கனுக்குள்ளேயே அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படி, அது அந்த ப்ராக்டிஸ். அது உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட கொஞ்சம் தாண்டி அங்கே அதுவும் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பசங்க மாதிரி நம்ம எங்கே வேணாலும் ஜம்ப் பண்ணலாம். அங்கே கூட ஜம்ப் பண்ணி அது உட்காந்து தெரிக்கலாம். இதனால என்ன ஆகும், ஐஸு ஸ்ட்ராங் ஆகும், நீ ஸ்ட்ராங் ஆகும், நம்ம பிசியோதெரபிஸ்ட் போக வேண்டிய அவசியம் இருக்காது. உண்மை தானே? ஓகே சார், சூப்பராக பண்ணுறீங்க. உன் பேர் என்ன பண்ணுறான்? விஷ்ணுவர்தனா. ஓகே, பாய், தேங்க்யூ.